எருசலேம் நகரை கைப்பற்றி தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து மக்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். 70 வருட சிறையிருப்பின் முடிவில் பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் விருப்பமுள்ள யூதர்கள் எருசலேமுக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி கூறினான். செருபாபேலின் தலைமையில் எஸ்ரா, நெகேமியா ஆகியோரின் உதவியுடன் கிறிஸ்துவுக்கு முன் 444 எருசலேம் தேவாலயம் மீண்டும் 2ஆம் தடவையாக கட்டப்பட்டது. இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக சமாதான பிரபுவாகிய இயேசு மேசியாவாக வந்தபோது பல யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினால் அவர் கூறியபடியே கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் ரோமர் எருசலேமின் மதில்களை தகர்த்தெறிந்து தேவாலயத்தை தீக்கொளுத்தினர். எருசலேம் நகரமும் தேவாலயமும் இருந்ததற்கான அடையாளமே தெரியாதபடி அதன் அத்திவாரம் வரை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து தகர்க்கப்பட்டன.